இந்து பெண்கள் குறித்து தவறாக பேசியதாக கூறி திருமாவளவன் மீது தொடரப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. சென்னை பெரியார் திடலில் கடந்த 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய திருமாவளவன் இந்து பெண்கள் குறித்து இழிவாக பேசியதாக மதுரை பேரையூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் திருமாவளவன் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது பெண்கள் குறித்து மனுஸ்மிருதி நூல் எவ்வாறு சித்தரித்துள்ளது என்பதை மட்டுமே கூறியதாகவும் இந்து பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் எந்த கருத்தும் கூறவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் திருமாவளவன் மீது தொடரப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்தது. என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. லஞ்சம் தவிர்த்து நெஞ்சை நிமிர்த்து என்ற வழியில் நேர்மையாளர் திரு சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் எழுத்தில் முதல் அனுபவ பதிவு. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை திசை மாற்றிய பணி அனுபவம். புத்தக வெளியீட்டு நாள் வெள்ளிக்கிழமை 3/1/2025. நேரம் மாலை 6 மணி. இடம் காமராஜர் அரங்கம், சென்னை. 2 புத்தகங்களை முன்பதிவு செய்வோருக்கு புத்தக வெளியீட்டு விழாவில் VIP அனுமதி சீட்டு வழங்கப்பட்டு திரு சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் பொற்கரங்களிலேயே அந்த 2 புத்தகங்களை பெற்றுக்கொள்ளும் அரிய வாய்ப்பும் கிடைக்கும். புத்தக முன்பதிவு 30/12/2024 முதல் 3/1/2025 வரை மட்டுமே. முன்பதிவுக்கு அப்பா பதிப்பகம் 7029282793 மற்றும் 892591176667. விலை ரூபாய் 275 மட்டுமே. QR கோடை ஸ்கேன் செய்து புத்தகங்களை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இன்றே உங்கள் புத்தகத்தை முன்பதிவு செய்திடுங்கள். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் மற்றும் அப்பா பப்ளிகேஷன்ஸ் இணைந்து வழங்கும் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை